வணக்கம். குட்டீஸ்arttamilல மோட்டு பட்லுவில் வர மோட்டு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர், பென்சில் இல்லை ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐஸ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி டார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி அதை டச் பண்ணாமல் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதே சைஸில் இன்னொரு குட்டி சர்க்கிள் வரைஞ்சிட்டு உள்ளே டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த சர்க்கிளை டச் பண்ணாமல் அதை சுற்றி இன்னொரு ஓவல் ஷேப், 2 ஓவல் ஷேப்புமே ஒரே சைஸில் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த ஓவல் ஷேப்புக்கு மேலே ஜஸ்ட்டு ஹாஃப் த ஓவல் ஷேப் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி சின்னதாக அந்த மாதிரி கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோஸ் வரைகிறதுக்கு இந்த 2 ஐஸ்க்கும் நடுவில் வர்ற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துல அகெயின் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிட்டு இந்த ஓவல் ஷேப்போட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூ ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ அதே மாதிரியே நோஸோட லெஃப்ட் சைடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நோஸ்க்கு கொஞ்சம் கீழிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மேலே இருக்கிற யூ கூட போய் ஜாயின் பண்ணிடணும். அகைன் இதே மாதிரியே இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கமும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூ ஷேப் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் மீசை. அதுக்குள்ளே நல்லா டார்க் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் வச்சு. நெக்ஸ்ட்டு மவுத் வரைகிறதுக்கு இந்த 2 மீசைக்கும் நடுவில் ஒரு சின்ன லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைனுக்கு கீழே ஒரு பெரிய யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த யூ ஷேப்புக்குள்ளே இங்கே ஒரு சின்ன கர்வ்டு லைன் வரைஞ்சிட்டு இந்த யூ ஷேப்புக்கு கீழேயும் ஒரு சின்ன கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஐப்ரோஸ் வரையணும். ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு இந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக விக்லியாக லைன்ஸ் வரையணும். இதுக்கு மேலேயும் இன்னொரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதையும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சேம் சைஸில் இந்த ஐஸ்க்கு மேலேயும் ஒரு விக்லி லைன், மேலே ஒரு விக்லி லைன் வரைஞ்சிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை டார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வரைய போகிறோம். ஃபேஸோட ஷேப் கரெக்டாக வர்றதுக்கு இந்த ஐஸ் இருக்குல்ல, இந்த 2 ஐஸ்க்கு பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக டாட் வச்சுக்கலாம் அடையாளத்துக்காக. இப்போ இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்சைட் டவுனாக ஒரு யூ ஷேப் வரைய போகிறோம். இந்த டாட்டுக்கு இங்கே பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோஸுக்கு பக்கத்துலேயே வரணும், ரொம்ப மேலே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன லைன். அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு ஆப்போசிட் சைட் சி மாதிரி போட்டு இங்கே ஒரு குட்டி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மவுத் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த கர்வ்டு லைனை விட கீழே தள்ளி ஒரு ஃப்ளாட்டாக யூ ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த சியவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அகைன் பெருசாக ஒரு ஃப்ளாட்டான யூ ஷேப் வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா நமக்கு ஃபேஸோட ஷேப் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ இயர்ஸ்க்கு பக்கத்தில் பின்னாடி கொஞ்சமாக ஹேர் தெரியும்ல, அந்த மாதிரி வரைகிறதுக்காக ஸ்லாண்டிங்காக வி ஷேப்ஸ் மாதிரி ஒன்று கீழே ஒன்று பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு இந்த சீக்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த பக்கமும் ஹேர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹேருக்குள்ளே இருக்க ஸ்பேஸையும் ஒரு பிளாக் கலர் வச்சு கலர் பண்ணிடலாம். வீடியோ எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடி வரைகிறதுக்கு இந்த சின் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு குட்டியான வி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இந்த வி ஷேப்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஒரு எல் ஷேப் வரைஞ்சிக்கிறோம். அகெயின் இந்த பக்கமும் அதே மாதிரியே
ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு எல் ஷேப், ரிவர்ஸில் ஒரு எல் ஷேப் மாதிரி இங்கே கொஞ்சம் கர்வ்டாக போட்டுக்கோங்க அந்த லைனை. இப்போ இந்த எல் ஷேப்புக்கு மேலே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் ஒரு எல் ஷேப் மாதிரி தான் இதுவும். இதையும் இந்த கீழே இருக்க எல்லையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு நேராக இங்கேயும் கர்வியாக ஒரு எல் ஷேப் ஓகே போட்டுட்டு அதையும் கீழே இருக்கிற எல்லையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஜாக்கெட். ஓகே, இந்த ஜாக்கெட்டுக்கு கீழே வந்து குர்த்தி டாப் போடுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கர்வ்டு லைன், திரும்ப கீழேயும் ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுட்டு இங்கேருந்து இன்னொரு லைன் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த குர்த்தாக்குள்ளே இங்கே ஒரு பெரிய கர்வ்டு லைன், இந்த செஸ்ட்டுக்கிட்ட இங்கே ஒரு சின்ன கர்வ்டு லைன். இதெல்லாம் சும்மா ட்ரெஸ்ஸில் ஃபோல்ட்ஸ் மாதிரி நேச்சுரலாக தெரியறதுக்காக. ஹேண்ட் வரைகிறதுக்கு இங்கே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து டவுன்வேர்ட்ஸாக இன்னொரு ஸ்லாண்டிங் லைன், இங்கேருந்து அகெயின் இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு யூ ஷேப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து இன்னொரு யூ ஷேப், அதுக்கு பக்கத்தில் அகெயின் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே யூ ஷேப்ஸ் போட்டிங்கன்னா அழகாக ஃபிங்கர்ஸ் வரைஞ்சிடலாம். சேம் நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்லாண்டிங் லைன், அங்கேருந்து டவுன்வேர்ட்ஸாக ஒரு பெரிய ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு இதுக்கு நேராக வர்ற அளவுக்கு நல்லா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் பாடியில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனையும் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கும் ஃபிங்கர்ஸ் போடுறதுக்கு சேம் யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பக்கத்தில் 3 டைம்ஸ் யூ ஷேப் போட்டுக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து கீழே பாட்டம் பேண்ட்ஸ்லாம் வரைய போகிறோம். அது வரைகிறதுக்கு லெக்ஸ் வந்து ரொம்ப தின்னாக தானே இருக்கும். ஸோ லெஃப்டில் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு இங்கே ஒரு சின்ன பெண்ட் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர்ற மாதிரி இன்னொரு லைன். இப்போ இங்கே ஒரு சின்ன கோடு போட்டுட்டு அதே மாதிரியே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், இங்கே ஒரு சின்ன பெண்டு கொடுத்து இங்கே போய் இப்படி ஜாயின் பண்ணணும். இங்கே நல்லா ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் இன்னொரு லெக் வரைகிறதுக்கு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஒரு சின்ன பெண்ட், இன்னொரு லைன், இந்த பாட்டமில் இதுக்கு நேராக வர்ற மாதிரி ஒரு சின்ன கோடு, இன்னொரு லைன், ஒரு சின்ன பெண்டு கொடுத்துட்டு இங்கே பாடியில் போய் அட்டாச் பண்ணிடுறோம். ஷூஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எல் ஷேப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த எல் ஷேப் மாதிரி போட்டாச்சா? இப்போ டாப்பில் வந்து ஒரு சின்ன கர்வ்டு லைன் மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன கோடு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஒரு ஜே ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய சி மாதிரி போட்டுட்டு இங்கே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குட்டி லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், மோட்டு வரைஞ்சாச்சு. இங்கே ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பட்லு வரைகிறதுக்கு, அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது வெஸ்ட்டுக்கு கலர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டார்க் ப்ளூ ஆர் ஒரு பர்பிள் கலர் வச்சு நல்லா கலர் பண்ணிக்கோங்க. மேலே குர்த்தாவுக்கு வந்து ரெட் கலர், அடுத்து பேண்ட்ஸுக்கு எல்லோ கலர், ஷூஸ்க்கும் அகெயின் பர்பிள் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கின்க்கு நீங்கள் கலர் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம கூட இருக்கலாம். ஒரு மாதிரி லைட் பீச் கலர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கலரிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணி இன்னொரு தடவை அவுட்லைனை ரிப்பீட் பண்ணிடலாம். அந்த வெஸ்ட்டில் பட்டன்ஸ் மாதிரி தெரியறதுக்காக ஒயிட் கலர் ஜெல் பென் இல்லைனா வாட்டர் கலர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக 2 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மோட்டு பட்லுவில் வர மோட்டு ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி முடிச்சாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸில் பட்லு நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பா பாருங்கள், சூப்பராக மோட்டு வரைஞ்சிருக்காங்க. அவங்க வெயிலில் போயிட்டு உள்ளே ஏசிக்குள்ளே வந்தவுடனே ஜில்லுன்னு வாயிலேருந்து காற்று வருது, ரிலாக்ஸ்டாக இருக்காங்களாம்.
அதை தான் அவங்க இமேஜின் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. அழகாக இருக்குல்ல? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.